தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வீட்டில் இயற்கை தாவரமான செம்பருத்தி பூவை வளர்த்து வருவோம். அதனுடைய இந்த பூவின் இலைகள், பூக்கள் அவற்றின் மருத்துவ குணத்தை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அந்த மருத்துவ குணத்தை அறிந்துதான் சித்தர்கள் இந்த செம்பருத்தி பூவை தங்க பஸ்பம் என்று முன்னோர்களும் நம்ம சித்தர்களும் அழைக்கிறார்கள். பருவமடையாத பெண்கள் செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து மோரில் தினமும் கலந்து சாப்பிட்டு வந்தால் பூப்பெய்தாத பெண்கள் விரைவில் பூப்பெய்துவார்கள். கருப்பையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளையும் சரி செய்யும். செம்பருத்தி பூவின் இதழ்களை கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும். பருவம் தாண்டி பருவமடையாத பெண்களுக்கு செம்பருத்தி பூ இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் உதிரப்போக்கு காலத்திலும் நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வர உதிரப்போக்கு நீக்கும். செம்பருத்தி பூக்களை பேஸ்ட் போல அரைத்து வெறும் வயிற்றில் 7 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள், பிசிஓடி கட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். செம்பருத்தி பூ இதழ்களை நிழலில் உலர்த்தி பவுடர் செய்து காலையிலும் மாலையிலும் 7 நாட்கள் 1 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வர மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அடிவயிறு வலி, தலைவலி, மயக்கம் போன்றவற்றை குணப்படுத்தி நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இத்தகைய செம்பருத்தி பூக்களை எங்கு பார்த்தாலும் விட்டுவிடாதீர்கள். செம்பருத்தி பூக்களின் மருத்துவ குணத்தை அறிந்து பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.